கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிதான் நெருக்கமா இருப்பாங்க. சொல்லு, நெருக்கமா இருக்கலாமா? உன்னோட நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ற, என்ன பண்ண போற, நீ எதை விரும்புற, எதுவும் எனக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் நிமிஷத்துக்கு நிமிஷம் நீ மாறிக்கிட்டே இருக்க. நேத்து வேற மாதிரி இருந்த, இன்னைக்கு வேற மாதிரி. நீ யாரு? உன் மனசுக்குள்ள என்ன மறைச்சு வச்சிருக்க? உன் இதயத்துல என்ன இருக்கு? எனக்கு எதுவும் தெரியல. இது வரைக்கும் எதையும் தெரிஞ்சுக்க முடியல. நீ என்ன பண்ண நினைக்கிற? உனக்கு என்ன வேணும்? உன்கிட்ட மனம் விட்டு பேசணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம நீ அங்கிருந்து போயிட்ட. நீ போனதுல இருந்து என்ன பொறுத்த வரைக்கும் எதுவும் அசையல. முதல்ல என்ன பக்கத்திலேயே வர விடல. ஆனா நான் போனதுக்கு அப்புறம் எதுவும் அசையலங்கிற. ஏன் நீ இப்படி மாறிக்கிட்டே இருக்க? இது என்ன உன் புது வடிவமா? வடிவத்தை மாத்தினது நீதான். ஏன் வடிவத்தை? உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு பொண்ணா இருந்தேன். சூரிய நகரத்தோட சாதாரண ஒரு பொண்ணு. சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தேன். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட பெரிய பெரிய சந்தோஷம் கிடைச்சது. இதோ இந்த சர்பத் மாதிரி. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இன்னைக்கு நானே நமக்காக இதை பண்ணிருக்கேன். நமக்காக. என்ன பாக்குறதுக்கு முன்னாடி நீ வேற மாதிரி இருந்த. உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி நானும் வேற மாதிரி தான் இருந்தேன். அந்த பழைய வீராவை பத்தி உனக்கு தெரியாது. அந்த வீராவுக்கு இந்த மாதிரி சர்பத்தெல்லாம் பிடிக்காது. இரவுனாலே இருட்டாதான் இருக்கும். ஆனா அந்த இரவை யாரும் அதிகமா விரும்புறது கிடையாது. நீயும் விரும்பாத. நல்லா தூங்கு. இனிய இரவு. உமன் கிட்ட இவன் சர்பத் குடிக்கலன்னு சொல்லணும். இவனுக்கு சர்பத்தை பிடிக்காதாமே. ஆனா காலம் மாற மாற எல்லாமே மாறும்னு சொல்லுவாங்க. நானும் மாறிட்டேன். உனக்கு ரொம்ப பிடிச்ச சர்பத் நீ சாப்பிடுவல்ல? குடி. நல்லாதான் இருக்கு. என்ன பாக்குற? குடி குடி. வீரா, நீ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விடுகதை. விடுகதையா? நானா நீயா? உனக்கு தெரியுமா, நான் இதை உன்கிட்ட சொல்லவே விரும்பல. ஆனா என் இதயம் என்ன சொல்லுதுன்னா, சொல்லு. சூரிய நகரத்தோட ஒரு சாதாரண பொண்ணுன்னு நீ இப்ப சொன்ன. ஆனா அப்படி தெரியல. உன்னை பார்த்தா சில நேரத்துல காதலிக்க தோணும். ஆனா சில நேரத்துல உன்னை பார்க்கும்போது வாழ்க்கை முழுக்க உன்னை வெறுக்கணும்னு தோணும். ஏன்? ஏன் ஒரு முகத்துல உனக்கு இருமுகம் தெரியுதா? அது ஏமாத்து வேலை. உன் பார்வையோட ஏமாத்து வேலை.
இருமுகம் எனக்கு இல்ல, உனக்கு தான் இருக்கு. வீரா, எனக்கு புரிய மாட்டேங்குது. சில நேரம் என்ன கையில தூக்கி வச்சுக்கிறேன், இன்னொரு நேரம் என்ன அப்படியே தூக்கி போடுறியே. ஏன்? அதுக்குதான் நீ தகுதியான. ஏன்? ஏன்னா உனக்கு 2 முகம் இருக்கு. ஒண்ணு இதத்தான் நான் விரும்புறேன். ஆனா இன்னொன்னு இருக்கு, அது செய்வன செய்கிற முகம். நீ சாதாரண மீனவ பொண்ணு இல்ல, நீ சாதாரண பொண்ணு இல்ல, நீ ரொம்ப பெரிய மந்திரவாதி. என் அம்மாவுக்கு நீ செய்வன வச்சிருக்க. என் அம்மாவை கொல்லணும்னு நீ துடிக்கிற. நீ என்ன ஏமாத்திட்ட. அதனாலதான் நானும் உன்னை காதலிக்கிற மாதிரி ஏமாத்தினேன். அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணி விஜயநகரத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். ஏன்? ஏன்னா அப்பதான் எங்க அம்மாவால உன்னை கொல்ல முடியும். உன் செய்வினையில இருந்து அவங்களால தப்பிக்க முடியும். மீனவ பொண்ணு நீ, மீனவ பொண்ணு இல்ல, நீ ரொம்ப பெரிய மந்திரவாதி. ரத்னா, நீ அந்த மாய கத்தியை எனக்கு கொடுக்காமலே செத்து போயிட்ட. ஆனா நீ உன் பொண்ண சாக விடல. எனக்கே தெரியாம அவளை நீ சூரிய நகரத்துக்கு அனுப்பிட்ட. என் பையனுக்கு உன் பொண்ண கட்டி வைக்கலான்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா நீ என்ன நல்லா ஏமாத்திட்ட. ஆனா பாரு ரத்னா, பாரு, என் விதி அதிசயமானது. புரிஞ்சுக்க. உன்னோட அதே என் மகனுக்கு மனைவியாயி என் அரண்மனைக்கே வந்துட்டா. என் தலைவிதி விசித்திரமானது. எந்த மாய கத்தியை எனக்கு தரமாட்டேன்னு சொன்னியோ, அந்த கத்திய நாளைக்கு உன் பொண்ணே என்கிட்ட தருவா. ரத்னா, நாளைக்கு விடியும் போது நிச்சயம் இந்த உரையில் அந்த கத்தி இருக்கும். நாளைக்கு ரத்ன பிரபா, நாளைக்கு உன்னுடைய வாரிசு, உன்னுடைய வம்சம், உன்னுடைய கடைசி அம்சமே அழிஞ்சிரும். ரத்ன பிரபா, நாளையோட உன் கதை முடிஞ்சிரும். சம்பா, ராணியம்மா என்ன வர சொல்லிருந்தீங்களா? எனக்காக நீ ஒரு வேலை பண்ணணும். என்னன்னு சொல்லுங்கம்மா. சந்திரகாந்தாவை கண்காணிக்க உன்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஆமா ராணியம்மா, நான் அவளை கண்காணிக்க 2 பொண்ணுங்களை அனுப்பி. அவளை நீதான் கண்காணிச்சாகணும். ஒரு நிழல் மாதிரி அவ கூடவே இருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சது ராணியம்மா. ஆனா ராணியம்மா, வீர எப்பவுமே அவ கூட. உனக்கு வீரா வேணும்ல? ஆனா சந்திரகாந்தா இப்ப அவனோட மனைவி. ஐராவதியுடைய அரண்மனையில மனைவிங்க ஆள்றது இல்ல, மகாராணிங்க தான் ஆளணும். நான் சொன்னதை செய். புரிஞ்சுதா? சந்திரகாந்தாவை முழுசா கண்காணிக்கணும். நிழல் மாதிரி பின்தொடரணும். அவ எங்க வரா, எங்க போறா, அவ மூச்சு கூட உனக்கு தெரியாம விடக்கூடாது. புரிஞ்சுதா? அவ மனசுல என்ன இருக்கு, அவ என்ன செய்ய போறா, எல்லாத்தையும் கண்காணி. கண்டிப்பா ராணியம்மா. ராணி ஐராவதி சந்திரகாந்தாவுக்காக இவ்வளவு செய்யறாங்களா? அப்படின்னா சந்திரகாந்தா சாதாரண மீனவ பொண்ணு இல்ல. என்னவோ இருக்க. எதுவா இருந்தா என்ன, எனக்கும் வீராவுக்கும் நடுவுல ஒரே ஒரு தடை அவதான். எனக்கு தடையா இருக்க அவதான். ராணி ஐராவதிக்கும் தடையா இருக்கா போல இருக்கு. ஐராவதி அவளை கண்காணிக்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரியான வாய்ப்பு கிடைச்சதுன்னா எல்லாரோட பார்வையில இருந்து அவளை மறைய வச்சிடுவேன். இவளுக்கு கொடுக்க வேண்டிய வேலையை நான் கொடுத்துட்டேன். அடுத்து அவளை கூப்பிடணும்.